கூகை திரைப்பட இயக்கம் வந்து தொடங்கின காலத்துல இருந்தே நிறைய கலைஞர்களை வந்து உருவாக்கியிருக்கு. அந்த வகையில தான் இந்த இந்த குறும்பட நிகழ்ச்சி வந்து இதை வந்து நிகழ்ச்சியா நடத்தணுன்றது கூகை திரைப்படத்தோட விருப்பமா இருக்கு. ஆஹ் நிறைய பேர் இந்த இயக்கத்துல இருந்து நிறைய பேர் பயன்பெற்று அவங்கவுங்க இப்போ நான் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு இங்கிருந்து மூவ் ஆனி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நமக்கு வந்து இது பார்க்கும்போது இதுல சில குறைபாடு தோணி இருக்கலாம். இது ரொம்ப அமெச்சூரா சில இடம் இது பண்ணியிருக்கலாம். இல்லை இந்த பாலிடிக்ஸ் வந்து ஏத்துக்காத ஆளா இருக்கலாம். ஆனா இதை ஏன் நாங்க கொண்டாடுறோம், இல்ல வந்து இதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், இதுக்கு வந்து இதை ஆதரிச்சு இல்ல இதை வந்து சிறப்பிச்சு பேசுறதுக்காக நமக்காக அண்ணனுங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அது ஏன்றது என்னன்னா, வளரும் கலைஞர்களை இங்கிருந்து அடுத்த அடுத்த அவங்களோட முயற்சியை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்வை நடத்துறோம். முதல்ல கூகை திரைப்பட இயக்கம் எதுக்கு இங்க தொடங்கணும் அப்படின்றதோட புள்ளியில இருந்து தான் இந்த கதையை ஆதரிக்கிறதோட பாயிண்ட் ரெண்டுமா இணைப்பா எங்களுக்கு தோணுது. அப்புறம் கூகையோட நிகழ்ச்சிகள்ல நீங்க தொடர்ந்து பயன்படணும், இல்லை வந்து இங்க யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து வருதன் மூலமா உங்களோட கலை இலக்கியத்துல உங்களோட கலை ஒர்க் ஆஃப் ஆர்ட்டா இது மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஷார்ட் ஃபிலிம்ல உங்களுக்கு வந்து இதை சார்ந்த நிறைய கேள்விகள் வந்து வந்துடும். இறுதியா நம்ம வந்து மதன்ட்ட இதை சார்ந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு அந்த படத்தை மேல இருக்கிற விமர்சனம் எதுவா இருந்தாலும் இறுதியா நம்ம அதை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் ஃபிலிம் பத்தி பேசுறதுக்காக தமிழ் பிரபாகரன் எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு வெளியில் ஷார்ட் ஃபிலிம்க்கு உள்ள அப்படின்னு தான் நான் யோசித்து வச்சுருக்கேன். இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு வெளியிலன்னா நான் ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை தான் இங்கே பெரும்பாலும் வாசிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ அந்த மனநிலைக்கு தயாராக இருக்கேன். நான் பேசல வரல. ஸோ என்னோடய அறிக்கை மட்டும் ஒரு முக்கியமான அறிக்கை மட்டும் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒட்டுமொத்தமாக ப்ரிசைஸாக இதோடைய பார்வை இது எதை பற்றி பேசணும் அப்படின்னா, தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள். அந்த வன்கொடுமை தலித்துகளுக்கு நிகழ்ந்த உடனே அதுக்கு அவங்க போய் ஒரு கேஸ் போடுறாங்கல்ல, பிசிஆர் ஆக்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? ஸோ இப்போ இந்த பிசிஆர் ஆக்டை பற்றி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தேசிய குற்ற ஆவண காப்பகம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கை வந்தும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த அறிக்கை வந்து மக்களிடம் போய் பேசு பொருள் ஆகலை. ஊடகங்கள்லையும் பெருசாக விவாதிக்கல. சில ஊடகங்கள் அதை பற்றி எழுதினாங்க. பட் ஆனால் இந்த அறிக்கையை வந்து நான் உங்களோட இப்போ ஏன் வாசிக்கிறேன்னு நினைக்கிறேன்னா, ஸோ பிசிஆர் ஆக்ட் தலித்துகளுக்கு எதிரான அட்ராசிட்டி எவ்வளோ நடக்குது அதை பற்றி நம்ம இன்னும் நெருக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து இந்த மேடையை பயன்படுத்திக்கலான்னு பார்க்குறேன். என்னன்னா, இப்போ இந்த பிசிஆர் ஆக்ட்ன்றது எப்போ வந்தது, யார் கொண்டு வந்தாங்கிறதுலாம் உங்களால் ஈஸியாக போய் கூகுள் பண்ணி பார்த்துட முடியும். பட் ஆனால் அந்த தேசிய குற்ற ஆவண காப்பகம் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, நான் ரொம்ப ரீசெண்டான ஸ்டேட்டஸ் தான் சொல்றேன். நாடு முழுவதும் தலித்துகளுக்கு எதிரான குற்றத்துக்காக பதியப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை 2021 காட்டிலும் 2022 13.1% அதிகரித்துள்ளன. 2021 50,900 வழக்குகள், 2022 57,582 வழக்குகள். தலித்துகளுக்கு எதிராக குற்றம் நடைபெறும் விகிதம் 2021 25% 28% உயர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. 2020 ஆண்டு 1274 குற்றங்கள், 2021 1377 குற்றங்கள், 2022 1700 குற்றங்கள் தலித்துகளுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருப்பதாக தேசிய குற்ற ஆவணம் அறிக்கை அறிவித்திருக்கிறது. இதில் மேலும் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல், தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிராக நடைபெற்ற குற்றத்துக்காக பதியப்பட்ட வழக்குகளில் குற்றவாளிகள் தண்டனை பெறும் சதவீதம் வெறும் 21.1% மட்டுமே. வழக்குகள் நிலுவையில் உள்ள சதவீதம் 90.5%. இந்தியாவில் பதிவாகிற குற்றங்களின் மொத்த சதவீதத்தில் 1.2% குற்றங்கள் இந்த மாதிரி சாதி தீண்டாமை காரணங்களால் நடக்கிறது. இதில் இந்திய அளவில் தமிழ்நாடு கடந்த ஆண்டு வெளியான புள்ளிவிவர செய்திகளின்படி 14வது இடத்தில் இருக்கிறது. முதல் 4 இடங்களில் உத்தரப்பிரதேசம் 25%, ராஜஸ்தான் 14%, மத்திய பிரதேசம் 14%, பீகார் 12%.
ஸோ இப்போ எனக்கு இது யோசிக்கும் போது என்ன தோணுச்சுன்னா, இப்போ நம்ம வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்கே வேலைக்கு வரவங்க வெறும் காசுக்காக மட்டும் இங்கே வர்ற மாதிரி தோணலை. அவங்களோட கேஸ்ட் அட்ராசிட்டிஸ்லேருந்து தப்பிச்சு வர்றது கூட அந்த மக்கள் இங்கே வந்து தங்களோட வேறு அடையாளங்களோட இந்த ஊரில் வந்து வேலை செய்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பிபிசி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அவன் என்ன சொல்றான், தமிழ்நாட்டில் SC/ST வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் 5916 வழக்குகள் நீதிமன்றத்திலும் 507 வழக்குகள் காவல்துறை விசாரணையிலும் நிலுவையில் உள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் 5916 வழக்குகளில் அதிகபட்சமாக 835 வழக்குகள் திருநெல்வேலியிலும் 678 வழக்குகள் மதுரை சிறப்பு நீதிமன்றத்திலும் நிலுவையில் இருக்கின்றன. ஓகே, ஸோ இந்த 2 மாவட்டத்தை நம்ம ஹைலைட் பண்ற விஷயம் ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் வந்து திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மாநில விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் முறையாக நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 2வது கூட்டம் ஏப்ரல் 12ஆம் தேதி என்று நடத்தப்பட்டது. இது தொடர்பாக ட்வீட் செய்திருந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் 10 ஆண்டு அதிமுக ஆட்சி பாராமுகம் காட்டிய SC/ST விழிப்புணர்வு கண்காணிப்பு கூட்டத்தை ஆட்சிக்கு வந்த ஓராண்டுக்குள் 2வது முறையாக நடத்தியுள்ளோம். முதல் கூட்டத்தில் உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கைகளை 85% நிறைவேற்றப்பட்டுள்ளன. இன்றைய கூட்டத்தில் மக்கள் கூறியவற்றையும் விரைந்து நிறைவேற்றும் என சொல்லியிருக்கிறார். ஆனா என்னன்னா, கண்காணிப்பு குழு கூட்டங்கள் முறையா நடத்தப்படணும், அது வந்து இங்க நிகழ்த்தப்படலை. கடந்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் எந்த மாவட்டத்திலும் கண்காணிப்பு குழு கூட்டம் முறையாக நடத்தப்படவில்லை என்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. ஓராண்டில் 4 கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்க வேண்டிய நிலையில் பல மாவட்டங்களில் 2 கூட்டங்களும், சில மாவட்டங்களில் 1 கூட்டமும், சில மாவட்டங்களில் கூட்டமே நடத்தப்படாமல் இருக்கின்றன. தமிழ்நாடு முழுவதும் 17 மாவட்டங்களில் தான் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் செயல்படுகின்றன. தென் மாவட்டங்களான மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை, இந்த படம் நிகழ்ந்த தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும், வடக்கு மாவட்டங்களான தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மற்றும் மேற்கு மாவட்டங்களான கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய பகுதியில் உள்ள மாவட்டங்களிலும் அதிக வன்கொடுமைகள் நிகழ்த்தப்படுவதாக எவிடன்ஸ் கதிர் சொல்றாரு. அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, இது போன்ற மாவட்டங்களை கண்டறிந்து இவற்றை வன்கொடுமை மாவட்டங்களாக அறிவித்து முதல்வர் நேரடியாக தனி கவனம் செலுத்தி கண்காணித்தால் மட்டுமே வன்கொடுமை சட்டங்கள் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் இந்த வன்கொடுமை சட்டம்னா என்ன, எதெல்லாம் வன்கொடுமை கீழ் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறதுல என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பிட்ட சாதி பெயரை சொல்லி திட்டுவது, கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபடுத்துவது, வீடு அல்லது கிராமத்தை விட்டு வெளியேறுமாறு கூறுவது, சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் அவர்களை ஒதுக்கி வைப்பது, குறிப்பிட்ட வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு வற்புறுத்துவது போன்ற செயல்களை செய்தால் இந்த சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனைகளை அளிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வன்கொடுமை வழக்குகளை விரைந்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கவும் சிறப்பு அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கவும் இச்சட்டம் வகை செய்கிறது. இப்ப இந்த சட்டத்துல வந்து சில பேர் வந்து சட்டத்துல திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அதுல மிக முக்கியமா கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா, பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து இந்த சட்டத்துல திருத்தம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில என்ன சொல்றாருன்னா, பட்டியலினம் மற்றும் பழங்குடியினருக்கான வன்கொடுமை தடுப்பு விதிகள் தமிழக அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளன. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைகளை பெற்றுத் தருவதற்காகத்தான் இவை உருவாக்கப்பட்டுள்ளன என்றாலும் உருவாக்கப்பட்டதன் நோக்கத்தை நிறைவேற்றுவதை விட தங்களுக்கு பிடிக்காதவர்களை பழிவாங்குவதற்காக அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள வன்கொடுமை தடுப்பு விதிகளின்படி 47 வகைகள் 180 செயல் பட்டியலினம் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான தீண்டாமையாகவும் வன்கொடுமையாகவும் வரையறை செய்யப்பட்டிருக்கின்றன. இத்தகைய வன்கொடுமைகளுக்கு ஆளானவர்களுக்கு குறைந்தபட்சம் 85,000 ரூபாயிலிருந்து 8 லட்சம் வரை இழப்பீடு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு வெளியிட்ட விதிகளின்படி 22 வகையான செயல்கள் மட்டுமே தீண்டத்தகாதவையாகவும் வன்கொடுமையாகவும் குறிப்பிட்டிருந்த நிலையில் இப்போது 45 அம்சங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளன. மத்திய அரசால் கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி வெளியிடப்பட்ட விதிகளை விட தமிழக அரசின் விதிகள் கடுமையாக உள்ளன. வன்கொடுமை தடுப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில் அதில் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்று நீண்ட காலமாக பாமக வலியுறுத்தி வருகிறது. இதே கோரிக்கையை வலியுறுத்தி மராட்டியர்கள் நடத்தி வரும் பேரணிகளில் இதுவரை 2 கோடிக்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கோரிக்கையை ஏற்று வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் உரிய திருத்தம் செய்யும்படி மத்திய அரசுக்கு மராட்டிய அரசு பரிந்துரை செய்துள்ளது. ஆனால் தமிழக அரசோ வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை மேலும் மேலும் தவறாக பயன்படுத்தக்கூடிய அச்சட்டத்தின் விதிகளை தெரிவித்துள்ளது. இப்ப ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்ட அறிக்கைக்கு எவிடன்ஸ் கதிர் என்ன பதில் சொல்றார் அப்படின்னா, ராமதாஸின் அறிக்கை மிக அபத்தமாக உள்ளது. அவர் ஏன் இந்த சட்டத்தை கண்டு பயம் கொள்ள வேண்டும்? வருடத்திற்கு தமிழகத்தில் சுமார் 8 லட்சம் வழக்குகள் பதிவாகின்றன. ஆனால் இந்த வழக்குகளில் மிக குறைந்த அளவிலேயே வன்கொடுமை தடுப்பு வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன.
2015ஆம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் 1782 வழக்குகள் தான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு நீதி கிடைக்க இயற்றப்பட்டுள்ள இந்த சட்டத்தில் திருத்தம் கூறுவது எந்த நிலையிலும் சரியல்ல. 1981ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இச்சட்டம் மிகவும் எளிமையான பெயரளவில் தான் இருக்கிறது. ஆனால் தற்போது கடுமையான திருத்தத்துடன் கொண்டு வந்திருப்பதை சரியாக அமல்படுத்த வேண்டும் என்பதே கோரிக்கை. கடுமையாக்கப்பட்டுள்ள சட்டத்தில் எந்த குறைபாடும் இல்லை. குறைபாடு என்பது அதிகாரிகள், அரசியல்வாதிகள், சாதிய கட்டமைப்புகள் தான் உள்ளது. அவர்களிடத்தில் திருத்தத்தை கொண்டு வர ராமதாஸ் முதலில் அறிக்கை விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் கதிர் சொல்லியிருக்காரு. இன்னும் இதுல ஒரு 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 முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப பொதுவாகவே வந்து தலித்துகள் இந்த சட்டத்தை ரொம்ப தவறா பயன்படுத்துறாங்க இப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வருது. அப்புறம் பிசிஆர் ஆக்டை பொறுத்த வரைக்கும் வெளியில இருக்கிறவங்க அதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்கிறது ஒரு முக்கியமான பார்வையா தோணுச்சு. ஸோ இது குறித்து வந்து நான் என்ன ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள்ட்ட இது பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் தேடும் பொழுது அவர் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றாருன்னா, சுதந்திர இந்தியாவில் தலித்துகளுக்கு கடைசியாக இருக்கின்ற ஒரே பாதுகாப்பு இந்த சட்டம் மட்டுமே. இன்றைக்கு இந்த சட்டமே தலித்துகளுக்கு எதிரான கோபத்தை சாதி இந்துக்களிடையே உருவாக பயன்படுத்தப்படுகிறது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பாமகவை சொல்லலாம். வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக சொல்லி தலித்துகளுக்கு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பாதுகாப்புகளையும் வாய்ப்புகளையும் பற்றி கூறி அதன் விளைவாக வன்னியர்களுக்கு வாய்ப்புகள் பறிபோகின்றன என நம்ப வைக்கப்படுகிறார்கள். இப்படி சட்டம் தலித்துகளுக்கு சாதகமாக இருப்பதாக கூறி வன்னியர்களை தலித்துகளுக்கு எதிராக அணிதிரட்ட செய்கிறார்கள். கொங்கு நாட்டு மக்கள் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாதேஸ்வரன் என்பவரை மாற்றிவிட்டு சூரியகுமாரை நிற்க வைத்தார்கள். இந்த கொங்கு நாட்டு மக்கள் கட்சி இதுவரைக்கும் செய்த ஒரே வேலை இந்த பிசிஆர் சட்டத்தை அகற்ற வேண்டும் என்பதை மட்டும்தான் பிரச்சாரமாக செய்து வந்தது. அந்த அளவுக்கு இந்த சட்டம் தலித்துகளுக்கு தீவிரமான பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. அதனால் தான் இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்கிற நோக்கத்துடன் தொடர்ந்து தலித்துகள் இந்த சட்டத்தை கொண்டு மிரட்டுகிறார்கள் எனவும் பொய்யாக புகார் அளிக்கிறார்கள் எனவும் தலித்துகள் மீது தலித் அமைப்புகள் மீதும் புகார் கூறுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவெனில் இதுவரைக்கும் இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டதே குறைவுதான். சொல்ல போனால் இந்த சட்டம் பற்றிய விழிப்புணர்வை தலித் அமைப்புகள் உட்பட கூட யாருமே ஏற்படுத்தவில்லை என்பதே யதார்த்தம். அரிதாக சில அமைப்புகளுக்கு வேண்டுமானால் இதை பற்றி தெரிந்திருக்கலாம். மற்றபடி சாதிய வன்கொடுமைக்கு ஆளாகக்கூடிய மக்களுக்கு இதை குறித்த விழிப்புணர்வு இல்லை. போலீஸ் ஸ்டேஷனிலும் இந்த சட்டம் அடிப்படையிலான கேஸை சுலபமாக எடுத்துக்கொள்வதில்லை. காரணம், அதற்கு முன்னால் இதை காவல் நிலையத்தில் வைத்தே சம்பந்தப்பட்ட இருதரப்பு சாதி கட்சி அமைப்பு ஆட்களை வரவழைத்து இவர்களுக்குள்ளாவே கலந்து பேசி கட்ட பஞ்சாயத்து முறையில் முடித்து வைக்கப்படுகிறது. எனவே மிகவும் குறைவான அளவிற்கு மட்டுமே இந்த வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழக்குகளிலும் மிக குறைவான வழக்குகள் தான் இறுதி வரை விசாரணை செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட தரப்பிற்கு நீதி கிடைக்க வைக்க முடிகிறது. இதில் மிக முக்கியமான தடையாக இருப்பது உள்ளூர் அதிகாரிகள் தான். அவர்களின் பெயரில் தான் அந்த உள்ளூர் அதிகாரிகள் பெரும்பாலும் சாதி இந்துக்களாகவே இருக்கிறார்கள். காவல் நிலையமும் ஒரு குடும்ப பிரச்சனை அல்லது வேறு ஒரு தீவிர பிரச்சனையை கையாள்வது போன்ற இந்த சாதி ரீதியான வன்கொடுமை வழக்குகளை கையாளாமல் பதற்றம் காட்டுகிறது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாருன்னா, சட்டம் கொண்டு வருவதை போலவே முக்கியமான விஷயம் அது யாருக்காக கொண்டு வரப்படுகிறதோ அந்த மக்களிடம் அந்த சட்டம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்றாரு. செகண்ட், எவ்வளவு நல்ல சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தும் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நேர்மையாக அதை நடைமுறைப்படுத்துவதை பொறுத்துதான் அந்த மக்களுக்கு எவ்வளவு தூரம் பயன்படுகிறது என்பது தெரிய வரும். எனவே இந்த சட்டம் நீக்கப்படக்கூடாது. இந்த சட்டம் மேலும் செழுமைப்படுத்த வேண்டும். அதே போல் சட்டத்தால் மட்டுமே சமூகத்தில் பிரச்சனைகள் தீராது என்பதையும் நாம் உணர்ந்து கொண்டு இங்கே சமூகத்தில் நிலவுகிற பாகுபாடுகளை களைவதற்கான வேலைகளையும் நாம் அனைத்து தளத்திலும் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் ஓவராலா இந்த அறிக்கை. நான் அதான் எப்பவுமே இப்போ நான் ஒரு படம் பார்க்குறேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறேன்னா உடனே அது கிராஃப்டா எங்க நிற்குது, அது திரைக்கதையா எப்படி இருக்குதுங்கிறது நம்ம நிறைய பேசுறோம். பட் ஆனால் இந்த கதையுடைய கருப்பொருள் இந்த கதைக்கு வெளியில இன்னைக்கு என்னவா மக்கள்கிட்ட போய் இருக்குங்கிற விஷயத்த வந்து நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதனால தான் இந்த அறிக்கையை வந்து நான் வாசித்தேன். இப்போ எப்படி சொல்றது, இப்போ மார்ட்டின் ஸ்கார்சிசி இருக்காரு, இப்போ அப்பாஸ் கிறிஸ்தமி இருக்காரு, டெரன்ஸ் மாலிக்கு, நூஜி பெல்ஜ்மன். இப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய நிலப்பரப்புல என்ன பிரச்சனைகள் இருக்குதோ ஏதோ ஒரு வகையில் அந்த பிரச்சனை அவங்களோட ஆர்ட் ஃபார்முக்குள்ள பேசுறாங்க. அவங்க அதுக்கு தேர்ந்தெடுக்கிற ஜானர் கிரைமா இருக்குது, இல்லை வந்து ஒரு த்ரில்லரா இருக்குது, இல்லைன்னா வந்து ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்குது. ஓகே, பட் அப்போ இந்தியா மாதிரியான ஒரு நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை பிரச்சனைங்கிறது இங்கே என்னவா இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாதி தான் இங்கே அடிப்படை பிரச்சனையா இருக்குது. ஆனால் இந்த கேஸ்ட்டை அடிப்படையா வைத்து திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கு நம்ம நீண்ட காலமாக போராடிட்டு வந்துட்டே இருக்கோம். ஓகே, இன்னைக்கு தான் நமக்கு ஒரு ஃபார்ம் கிடைச்சிருக்கு. நம்ம ஃபார்ம்னு நான் சொல்றது வந்து பிளாட்ஃபார்ம்னு கூட அதை புரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலா. ஸோ அப்போ தலித் பிரச்சனைகள், தலித் இப்போ எனக்கு இந்த படம் கில்லர் ஆஃப் த ஃப்ளவர் மூன் பார்க்கும் போது எனக்கு அதுதான் தோணுச்சு. ஒரு செவிந்தியர்களை விரட்டிட்டு அங்க இருக்கிற ஒயிட்ஸ் வந்து அந்த நிலத்தை ஆக்குபை பண்ணி அங்க இருக்கிற வளங்களை எடுத்துக்கிறாங்கிற படத்தை
அவங்க எடுக்கிறாங்கல்ல. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பா இந்தியால தலித்கள் கிட்ட இருந்து பிடிக்கப்பட்ட பஞ்சமி நிலையத்தை வித்து எவ்வளவு இடங்கள் இன்னைக்கு சூறையாடப்பட்டிருக்கு. ஆனா நம்ம ஏன் அது வந்து ஒரு கதையாவோ படமாவோ யோசிக்கல அப்படின்றத விட, இன்னைக்கு அதை படமா எடுத்தா அது இங்க இருக்கிற மெஜாரிட்டேரியன் ஒரு பெரும்பான்மை மக்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்களா அப்படிங்கிற பெரிய தயக்கம் நமக்கெல்லாம் இருக்கு. ஸோ எனக்கு அந்த வகையில தான் வந்து இப்ப ஒரு தலித் டெக்ஸ்ட் வந்து அது இன்னைக்கு பல்வேறு நிலப்பரப்புகள்ல இருந்து வந்து அது திரண்டு ஒரு திரைப்படமா வருதுல்ல, அது ரொம்ப முக்கியமா பாக்குறேன். ஏன் ரொம்ப முக்கியமா பாக்குறேன் அப்படின்னா, இப்ப பொதுவாகவே தமிழ் சினிமால வந்து சினிமா கிராமங்கள் எப்ப காட்டப்பட்டதுன்னு நமக்கு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. தமிழ் சினிமால எப்ப கிராமங்கள் காட்டப்பட்டதுன்னா, குறிப்பா பாரதி ராஜாவோட வருகைக்கு பிறகு இப்ப தமிழ் சினிமால கிராமங்கள் காட்டப்பட்டதா சொல்லுவாங்க. ஒரு கிராமத்தை காட்டும் போது ஒரு கிராமங்கள்ல இயல்பா மக்கள் கிட்ட இருக்கிற சாதிய இறுக்கம் வந்து தமிழ் சினிமால எந்த அளவுக்கு காட்டப்படுதுன்னு பார்த்தா ரொம்ப கேள்விக்குறிதான். அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரே சமூகத்துல இருக்கிற 2 பங்காளி சண்டைகள்ல திரைப்படங்களா எடுக்க ஆரம்பிச்சாங்க ரொம்ப கவனமா. அது வந்து 70, 80கள் வரைக்கும் அது வந்தது. அப்புறம் பண்ணையார்கள் கிட்ட வேலை செய்யற தலித்துகள் அவங்களுக்கு விசுவாசமா இருக்கிறத வந்து காட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பாத்தீங்கன்னா, 90கள்ல வந்து எடுத்தாலுமே வந்து ஒரு 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 ஆண்டை கிட்ட தலித்துகள் தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறதும், அப்புறம் வந்து நமக்கெல்லாம் இவனை விட்டா நமக்கு யாரும் இல்லடா, அவன் நம்ம கூட ஒன்னா இருந்தவன் தானு சொல்லிட்டு அவனை ஒரு சேவியர் மனப்பான்மைக்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டை தான் காமிச்சாங்க. இப்ப இன்னைக்கு வரைக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு கிராமங்கள்ல ஒரு படம் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உசிலம்பட்டி மாதிரி ஒரு கிராமத்துல படம் எடுக்கிறாங்க, ஒரு தருமபுரி மாதிரி ஒரு கிராமத்துல மாவட்டத்தில் இருக்கிற கிராமங்கள்ல படம் எடுக்கிறாங்கன்னா, ரொம்ப கவனமா ஒரு சாதிங்கிற அந்த இஷ்யூ அப்படியே வெளில எடுத்துட்டு வேற ஒரு ஆஸ்பெக்ட் அந்த கதைக்குள்ள வைக்கிறாங்கல்ல. உதாரணத்துக்கு விவசாயிகளுடைய பிரச்சனை வைக்கிறாங்க, அந்த ஊர்ல இருக்க தொழிற்சாலைகளுடைய பிரச்சனை வைக்கிறாங்க. அப்ப அப்படிலாம் எடுக்கக்கூடாதான்னு கேட்டா இல்ல, எடுக்கலாம். ஏன்னா எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் அதுக்கான உரிமை உண்டு. இதுதான் நீங்க எல்லாருமே சாதி படம் தான் எடுக்கணும்னு இல்லை. பட் ஆனா அப்ப அதை யாரு எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப உண்மையிலுமே அதுல பாதிக்கப்பட்டவன் தான் அது எடுக்க தோணுது. இப்ப தென்காசி மாதிரியான ஒரு ஊர், நம்ம எல்லாருக்கும் தென்காசி என்ன ஞாபகம் வந்திருக்கும், ஒரு குற்றாலம் ஞாபகம் வரும். ஒரு தென்காசி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷுவல். இப்போ தென்காசி படம்லாம் ஒரு படம்லாம் வந்துமா, நெப்போலியன்லாம் நடிச்சிருப்பாரு அந்த படம். அப்படி அவ்வளவு ஒரு நேச்சரோட தான் நம்மளுக்கு அந்த கிராமங்களை தமிழ் சினிமாவில் காட்டின விதம் ரொம்ப நேச்சரோட தான் கனெக்ட் பண்ணி காட்டுவாங்க. ஆனால் அது அந்த உள்ளூர்ல அந்த சாதி இருக்கும், அந்த ஊர்ல என்னவா இருக்குது, அந்த ஊர்ல தலித்துகள் என்னவா இருந்தாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மையர்கள் அந்த ஊர்ல என்னவா இருந்தாங்கிற ஒரு நரேஷன் வந்து ரொம்ப தாமதமாக தான் தமிழ் சினிமாவில் வந்து கண்டறியப்படுது. அப்படி கண்டறியப்பட்ட ஒரு குறும்படமாக தான் நான் இந்த குறும்படத்தை வந்து பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒர்க் தான். அப்புறம் எனக்கு இது எடுக்கப்பட்ட விதம், இதனுடைய கட்ஸு, இந்த கதையை இப்படி நரேட் பண்ண விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மதன் ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு இயக்குனராக மதன் வருவாருன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா நம்மளுடைய இது தர்க்க ரீதியா நம்ம விட்னஸா சொல்லணும், ஒரு குறும்படமும் இருக்கு. ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எப்படி கட் பண்ணி சொல்லணும், கிராஃப்ட் நம்ம பேசுறது, நம்ம என்னதான் பாலிடிக்ஸ் நம்ம பேசினாலுமே இந்த பாலிடிக்ஸ் வந்து எல்லா தரப்புறையத்தையும் எப்படி எம்பத்தைஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குதுல்ல. எம்பத்தைஸ்ங்கிறது இந்த வழியை அவனும் உணரணுங்கிற ஒரு பிராக்டிஸ்க்குள்ள கேரக்டருங்களை கொண்டு வர்றது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டிங் வந்து அந்த பையன் குடிச்சிட்டு சாதி இந்து அவன் வந்து குடிச்சிட்டு பேசுற கேரக்டர் இருக்குல்ல, அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். ஹி பிலீவ் தட் கேரக்டர். ஸோ அது என்னன்னா, ஒருத்தன் தன்னை அப்படி நம்பும் போது அவனுடைய உடம்புல அவனுடைய கண் பார்வையில வந்து அது வெளிப்படும். அது ரொம்ப முக்கியம். அவனை பார்க்கும் போதே நம்ம எல்லாருமே அவங்கள ஒரு காண்டா வருது இல்ல, அந்த ஆக்டிங்கை வந்து கொடுக்குறது அந்த டைரக்டர் கொண்டு வந்த விதமா இருக்கட்டும், அந்த ஆக்டர் நடிச்சதா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் ரொம்ப நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நடிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா, அப்படி சொல்றேன், நல்லா நடிச்சிருந்தாங்க. அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபியோட கம்போசிஷனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு குறுகலான நீட்டுக்குள்ள ஒரு 3 கேரக்டரை ஒரே ஃப்ரேம்ல வச்சு காட்டுந்தா இருக்கட்டும். அப்புறமா அதோட ஸ்டேஜிங்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. மியூசிக்கும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பொதுவாகவே தமிழ் சினிமாவுகள் ஒரு நிலப்பரப்பு சார்ந்து படங்கள் இருக்கும்போது அந்த வட்டார வழக்குல கவனம் இருக்காது. அந்த வட்டார வழக்கு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் என்னுடைய ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைச்சேன். கொஞ்சம் டப்பிங்ல மட்டும் என்ன கொஞ்சம் சிங்க் பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஓவராலாவே இந்த குறும்படம் வைக்கிற கேள்வி என்ன, எனக்கு ஒன்னே ஒன்று தான் தோணுச்சு. அந்த படம் அவன் வந்து டென்ஷன் ஆகுறான், அவன் போட்டு அடிச்சு உடனே கீழே வந்து பேக் இருக்குது, கல் இருக்குது, இவன் எதை எடுக்க போறான்னு தெரிஞ்சவொடனே படம் முடிஞ்சவொடனே எனக்கு டப்புன்ட்டு அந்த ரீசெண்டாக 12th பாஸ் ஆன சின்னதுரை தான் என் ஞாபகத்துக்கு வந்தான் ஆக்சுவலா. ஸோ இப்போ எந்த கால் நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சின்னதுரையோட காலை தான் எடுக்கணும்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஏன்னா அவன் வந்து இவன் திருப்பி அவனை அடிக்கிறதன் மூலமாக வந்து அவனுக்கு பிரச்சனையே கிடையாது, அவன் சரகஷ்டி வந்துட்டு அடி வாங்கிட்டு அதனால சாரி கூட கேட்டுருவான். ஆனால் இவனுடைய நோக்கம் வேறு, இவன் படிக்க வந்திருக்கிறான்.
இவனுக்கு நிறைய வேறு சில வேலைகள் இருக்குது, இவனை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது அவன் அந்த பேக்கை தான் எடுத்துருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு இருந்தது. அது என்னோட இன்டர்பிரிட்டேஷனாக நான் பார்க்குறேன். மற்றபடி எனக்கு விமர்சனமாக இதுக்குள்ள பெருசாக எனக்கு இல்லை. ஏன்னா ஒன்று மட்டும் என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, குறிப்பாக ஒரு காலனியை காட்டும் பொழுது, ஒரு காலனியில் வந்து ஒருத்தன் ஒரு அட்ராசிட்டி ஒரு நான் தலித் செய்யும் போது தலித்துகளுடைய எதிர்ப்புணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நம்ம அதை வந்து ஏன் அவ்வளோ அப்படி காமிச்சோன்னு எனக்கு தெரியல. மேபி அந்த காலனியில் இருக்கான்லாம் காலேஜ் போயிட்டாங்களா பசங்க, எந்த இளைஞர்களும் இல்லையா, இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. அந்த இடம் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் பண்ணிடலான்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி ஐ ரியலி என்ஜாய்ட். மதன், இன்னும் உங்களோட நிலப்பரப்பை சார்ந்த நிறைய திரைப்படங்கள் எடுங்க. ஸோ வி ஆர் வெயிட்டிங். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஆக்சுவலாக தமிழ் பிரபானனுக்கு சரியான இன்ட்ரோ கொடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். அண்ணன் சமீபமாக கடந்த ஒரு 3-4 வருடத்தில் வந்துட்டு வருஷத்துக்கு ரெண்டு படம் இல்லை 3 படம் திரைக்கதை அமைச்சு மிக என்னதான் கமர்ஷியல் ஹிட் ஆகிற படங்களா தமிழ் சினிமாவில் அந்த இயர்லன்னு எடுத்தோன்னா தமிழ் பிரபானன் எழுதுகிற திரைக்கதை படங்களமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பேசுனது ரொம்ப நன்றிங்க. அடுத்ததா நம்ம ரஞ்சிதானனுடைய பட்டறையிலிருந்து வந்த எங்களோட முன்னோடி அது என்னென்ன குண்டு படம். இப்போ அதை தாண்டி வந்து அடுத்ததா வந்து மிக விரைவில் வந்து தண்டகாரண்யம் திரைக்கு வர இருக்கு. அண்ணனை அழைக்கிறோம். தோழர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். புத்துயிர்ப்புல வந்து டால்ஸ்டாய் சொல்லுவார், அதில் ஒரு கேரக்டர் பேசுவோம், எங்களை நீங்கள் வந்து கொலை செய்தீங்க, கொள்ளையடிச்சிங்க எங்களுடைய செல்வத்தை, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக நீங்களே ஒரு சட்டம் போட்டீங்க, இனிமேல் கொலை செய்யக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது அப்படின்னு. அதை மாதிரி தான் அந்த திரைப்படங்களுக்கு, குறும்படங்களுக்கு, அடுத்தது கவிதைகளுக்கு எல்லாமே இவங்களே வந்து இப்படி தான் இதுன்றது ஒரு வரையறையை கொண்டு வந்துடுவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த மண்ணை வந்து சுரண்டியவர்களாக இருப்பாங்க. இந்த அநீதிக்கு எதிராக கொஞ்சம் கூட மனசு கலங்காதவர்களாக இருப்பாங்க. நான் அந்த குறும்படம் பார்த்த பிறகு எனக்கு எந்த தப்பாகவே எதுவுமே எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அதில் பேசுகிற கண்டென்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுது. அதில் அவன் கதை சொன்ன விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு குறைன்றது வந்து படம் பார்க்குற நமக்கு தெரியலாம், அதாவது குறைஞ்சபட்சம் சினிமா துறையில் இருக்கிறவங்க தெரியலாம். இதே ஊரில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த குறையை பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த படம் வந்து இதுவரைக்கும் நான் பார்த்த குறும்படங்களா ரொம்ப முக்கியமான ஒரு குறும்படமாக இருக்குங்க. எப்பயும் போல் வந்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதை ஒன்று இருக்குது. நான் வந்து கபாலி படத்தில் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தேன். அதனால் மலேசியா முதல் முறையாக கேரித்தீவுன்னு ஒரு இடம், கேஎல்லேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் கண்ணாண்ட இருக்கிற ஒரு கேரித்தீவுக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்காக போனேன். அங்கே போனேன். ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 14,000 ஏக்கர் வந்து ஒரே தீவு, முழுக்க முழுக்க செம்பனை தோட்டம் தான். அதில் திண்டிவனம் பகுதியிலிருந்து போன மக்களை மட்டுமே கொண்ட ஒரு 7 கிராமம் இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா திண்டிவனம், விழுப்புரம், பாண்டிச்சேரி இந்த பகுதியை சேர்ந்தவங்க மட்டுமே அந்த ஊரில் இங்கே தேயிலை தோட்டம் மாதிரி அங்கே இருக்கிறாங்க. அவங்க நினச்சா அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களை யாரை வேணா வெளியே அனுப்பிடுவாங்க. வீட்டில் ஒருத்தவங்க அந்த தோட்டத்தில் வேலை செய்தால் மட்டும்தான் அங்கே குடியிருக்க முடியும். அங்கே போனால் ராமலிங்கன் ஆர்ட் டைரக்டர் இருக்கார்ல, அவர் கூட கிளாஸ்மேட் ஒருத்தர் அங்கே இருந்தார். அவர் தான் வந்து அங்கே சூப்பர்வைசர் மாதிரி அந்த இடத்துல வேலை செய்துருந்தார். அவர்கிட்ட கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ நாங்கள் போன உடனே ஒருத்தர் வந்து எங்களுக்கு வந்து சேரெல்லாம் எடுத்து வந்து போட்டார். ஒரு 40-45 வயசு இருக்கும். அப்புறம் இளநியெல்லாம் வெட்டினு வந்து கொடுத்தாரு, சீவி கொடுத்துன்னு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், இந்த தம்பி யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியும், இப்போ தான் வந்திருக்கிறோம், எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இந்த தம்பி வந்து சொந்த ஊர் வந்து ஜெயங்கொண்டம், ஒரு பெரிய சாதி தலைவர் பேரை சொல்லி அவங்க சொந்தக்காரர் அப்படின்னார். இப்போ இவர் இங்கே என்ன வந்துக்கிறார் அப்படின்னா, அதுக்கு பிறகு அவரே என்கிட்ட அந்த கதையை சொன்னார். நான் வந்து சும்மா அந்த ஆண்ட பரம்பரை அந்தெல்லாம் கதையெல்லாம் கேட்டு ஏகப்பட்ட புளிய மரத்தையும் அந்த மரத்தை மோட்டர் கீட்டு எல்லாத்தையும் உடச்சி பஸ்ஸை கொளுத்தி ஏகப்பட்ட கேஸ் வாங்கிட்டேன். நான் கடைசியில் என்னை யாரும் காமந்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நான் ஒரு புனைப்பேரில் நான் தப்பிச்சு இங்கே வந்துட்டேன். நான் இங்கே வந்து நான் சொன்னார்ல, அறிமுகப்படுத்தினார்ல, அவங்களுடைய மச்சினிச்சியை கல்யாணம் பண்ணிக்கின்னு 3 குழந்தையோட அங்கே 15 வருஷமா இருக்கிறார். இதுதான் இந்த வழக்கு படத்துடைய நோக்கம். இங்கே என்னன்னா, இந்த வழக்குன்றது என்னன்னா, ஏன் இந்த சட்டம் வந்து இப்படி வருது, ஏன் அவங்க அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா, அதுவும் டால்ஸ்டாய் ஒரு இடத்துல சொல்கிறாரு, உலகம் ஏன் இவங்க சொல்லுதுன்றதை வந்து ஏன் இவங்க வந்து நம்ப மறுக்கிறாங்கன்னா,
உலகம் நிலையா அப்படி சொல்லலைன்ற நினப்பு அவங்க மனசுல இருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த நினப்பு இருக்குல்ல, இங்க சாதி ஏன் அவங்க வந்து தொடர்ந்து இவங்க பேசிட்டே இருக்கிறாங்க, சாதியை சொல்லி திட்டுறது, சாதியை சொல்லி வன்முறை பண்றது, இது எல்லாமே ஏன் அவங்க இருக்குதுன்னா, அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நாம வந்து உயர்ந்தவர்கள், நாம வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்ற நினப்பு இருக்குல்ல, அந்த நினப்பு வந்து கிட்டத்தட்ட எனக்கு இது வரலாற்றுல கூட எடுத்து பார்த்தா தெரியும். உலகத்திலே கிட்டத்தட்ட 2500 ஆண்டு காலமா தொடர்ந்து சாதியை தான் ஒழிக்க முடியாம இந்த உலகம் திணறுது. கருப்பர் பிரச்சனை கூட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா சாதி மட்டும்தான் தொடர்ந்து உலகம் முழுக்க வந்து ஒழிக்க முடியாம இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இவங்க ஆண்டாண்டு காலமா மண்டையில இருக்கிறதுனால இதை வந்து ஒழிக்கிறதுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு வந்து இது சட்டம் வந்து இவங்களுக்கு வந்து பயங்கரமா அதுக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. அந்த மூட நம்பிக்கை எல்லாமே அவங்க மைண்டுக்குள்ள இருக்கிறதுனால தொடர்ந்து இயல்பா அவங்களால வந்து சாதியை சொல்லி திட்ட முடியுது. அவங்க அது ஒரு அனிச்ச செயல் மாதிரி அவங்களுக்கு. நீங்க சில எழுத்தாளர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமான எழுத்தாளர்னுவாங்க. அவங்க புக்கை போய் படிச்சிங்கன்னா அந்த நாவல்ல ஒரு துணி துவைக்கிற கேரக்டர் வந்தா அவன் சொல்லுவான், ஒரு மளிகை கடைக்காரர் வந்தாருன்னா அவர்னு சொல்லுவார். இது அவனை அறியவே முடியாது. ஆனா அவர் வந்து பயங்கரமான ஒரு அமைப்புல இருப்பாரு, எது வேணாலும் பண்ணுவார். ஆனா அவருடைய அனிச்ச, ஆனா நான் எழுதுனா எப்படி என் தாத்தாவை அவன் சொல்லுவேனா நானு? அப்போ அந்த சாதின்றது வந்து ஒரு நாள்ல ஒரு மேடையில சாதி ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட முடியாது. சாதி என்பது அது வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து அன்றாடம் ஒண்ணு வந்து மோதிக்கிட்டே இருக்கும். அது ஒரு பயிற்சி, நீண்ட பயிற்சி தேவை சாதி ஒழிப்புக்கு. அதுக்கு முக்கியமா வரலாறை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். வரலாறு தெரிஞ்சா மட்டும்தான் சாதி என்பது நம்ம வந்து மாற்றக்கூடியது, நமக்கு வந்து மாற வேண்டியது, நம்ம மாறிதான் ஆவணுன்ற ஒரு நெருக்கடியை வந்து நீங்க உணர்ந்தா மட்டும்தான் அந்த வடக்குல இருந்து யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியும். ஆனா 2000 ஆண்டு காலமா நம்ம விருந்து அவங்களுடைய சொகுசா இருந்த, எதுக்கு எடுத்தாலும் கேட்கிற, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிற, கொளுத்துற இந்த வாழ்வில் இருந்து மிகப்பெரும் ஒரு தடையா நமக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பா இருந்தது யாருன்னா அண்ணல் அம்பேத்கர் தான். அண்ணல் அம்பேத்கர் இல்லைன்னா இந்த குறும்படமும் கிடையாது, இந்த வழக்கும் கிடையாது, இந்த நம்மளுடைய பாதுகாப்பும் கிடையாது. நான் சமீப காலமா அங்க சில புத்தகங்கள் அம்பேத்கர் படிச்சிருந்தாலும் நான் வந்து தொடர்ந்து இப்பதான் தீவிரமா அம்பேத்கருடைய தொகுப்பு முழுக்க நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அதுல ஒரு இடத்த அவர் சொல்றாரு, 15-20 ஆண்டு காலமா நான் வந்து நீரிழிவு நோய், நரம்பு தளர்ச்சி, ரத்த அழுத்தம், இது மாதிரி பல்வேறு தூக்கமின்மை போன்ற பல்வேறு நோய்கள்ல நான் அவதியா இருக்கிறேன். என் உடல் வந்து எப்பவோ வந்து செத்து போயிடுச்சு. என்னுடைய மனம் இருக்குல்ல, இந்த மனம்தான் தொடர்ந்து என்னை செயல்பாட்டு இருக்கு. ஏன்னா என் மக்களை எங்கேயாவது நான் வந்து கரையை சேர்த்தணும், அவங்களுக்காக மட்டும்தான் ஏதாவது ஒன்று செய்துட்டு போயிடணுன்ற ஒரு நினப்பு மட்டும்தான் நான் வந்து தொடர்ந்து இது இயங்கிட்டு இருக்கு. இல்லைன்னா என் உடல் வந்து எப்போ செத்து போன ஒரு உடல் இது அப்படின்னு சொல்றாரு. ஒரு இடம் வந்து ராமாபாயுடைய சரிதா அம்பேத்கர் எழுதின ஒரு புத்தகத்துல ஒரு சொல்றாங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு அம்பேத்கர் கிளம்பி போறாரு, கோட் ஷூட் போட்டு. போன உடனே ஒரு மலை கசிகிற ஒரு நாத்தம் வருது. ஒரு மலம் வந்து தன்னுடைய உடல்ல இருந்து தானாவே வெளியேறுது. அம்பேத்கருக்கு வந்து அது தெரியல. உடனே அவங்க அந்த கோட் ஷூட்டுக்கு பார்த்துட்டு எல்லாரும் கூட இருக்கிறாங்க நிகழ்வுக்கு போறதுக்கு. உடனே அவங்க வந்து அப்படியே எப்படியாவது இது யாருக்கும் தெரியாம பண்ணுன்னு சொல்லிட்டு உடனே அவரை கூட்டுக்குன்னு மேல அந்த ஹோட்டல் வரைக்கும் போயிட்டு அவங்களே அந்த ட்ரெஸ்ஸை கட்டி அதெல்லாத்தையும் இது பண்ணிட்டு வேற ஒரு உடையை போட்டு அவருக்கு கொண்டு வராங்க. அதை படிக்கும்போது உண்மையிலே ஒரு மனிதன் தொடர்ந்து எந்த விதமான எதுவுமே இல்லாம இந்த மக்களுக்கு வந்து தொடர்ந்து இருக்குல்ல, மார்க்ஸ் சொல்றது மாதிரி இங்க அறிவு வீரம் என்றதெல்லாம் வந்து, அறிவுனா பிறர் மனிதனை ஜனநாயகப்படுத்துவதற்கு தான் பயன்படணும். வீரம் என்பது உண்மையிலே அம்பேத்கர் மட்டும்தான் வீரனா எனக்கு தெரியுது. நான் பாருங்க, ஏன்னா கேட்பாரற்று கிடக்கிற இங்க ஒரு 1000 பேர் சாதி பெருமை பேசுறான்னா அவங்க கூட சேர்ந்து பேசுறது வீரம் கிடையாது. யாருமே கேட்பாரற்று கிடக்கிற மக்களுக்காக எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் தன்னுடைய மனசாட்சியோடு இந்த மக்களுக்காக தொடர்ந்து தன் வாழ்நாள் முழுக்க போராடிய அந்த அதனுடைய உழைப்பின் பலன் தான் நம்மளாம் இங்க நிக்கிறோம். இது மாதிரி நிறைய இந்த படம் வந்து அவ்வளவு சூப்பரா எனக்கு நிறைய விஷயங்களை வந்து கிளறி போட்டுனே இருக்கு. இதுல சேரியில பிறந்த ஒவ்வொருத்தவனுமே இந்த படத்துல ஒரு அந்த பையன் மாதிரி தான் நானும் அதை மாதிரி என் மேல 2 கேஸ் இருக்கு. அதே மாதிரி ஊர்ல நிறைய பேருக்கு மேல கேஸ் இருக்கு. எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஊர்ல அதே மாதிரி ஒவ்வொரு சேரிலையும் அந்த சுடுகாட்டுக்கு ஒவ்வொரு முறை போகும்போதெல்லாம் எனக்கு தோணிக்கினே இருக்கும். பார்த்தா இந்த திருட்டு வெள்ளையன்னுவாங்க, இது மாதிரி நிறைய பேர் இருக்கும். அவங்களெல்லாம் வந்து அராஜகம் பிடிச்சவங்க அப்படின்னு சேரிக்குள்ளே பேசிக்குவாங்க.
இவங்களாம் யாருன்னு கேள்வி கேட்டா இவங்கெல்லாம் ஊர் தெருவில் குடிச்சிட்டு போய் சண்டை வாங்குவான், கோயிலுக்குள்ள போறோன்னு சொல்லிட்டு ஒரு முறை பிரச்சனை பண்ணி நம்ம சேரிய தலைவனை வச்சுட்டான். அப்போ அம்பேத்கருக்கு முன்ன இருந்தில்ல, எப்ப அடிமைத்தனம் தோன்றியதோ அதுக்கு அடுத்த நொடியே வந்து அதுக்கான எதிர்ப்பும் தோன்றி இருக்கும். ஆனா ஒவ்வொரு சேரிகள்லையும் இருக்கிற ஒவ்வொரு இந்த சுடுகாட்டுல போய் பார்க்கும் போதெல்லாம் எத்தனையோ பேர் இந்த சாதிக்கு எதிராக போராடி அவன் திருட்டு பையனாகவும் மற்ற பேரா இவங்க சொல்லி சாதியவாதிகள் சொன்ன பேர்களை சுமந்து கொண்டு தன் மக்களே தனக்கு வந்து இவங்க போராடுறான், இவங்க நமக்காக போராடுறான் தெரியாமலே செத்து போன லட்சம் மாணவர்கள் வந்து அந்த சேரி சுடுகாட்டுல புதஞ்சு இருக்கிறாங்கன்றது தான் என்னால உணர முடியும். அவ்வளோ நிறைய விஷயங்களை வந்து இது கிளறி போட்டுனே இருக்கு. அவ்வளோ ஒரு சாதாரணமா இப்ப சாதி வந்து தன்னை வந்து அது அப்டேட்டா ஆக்கினே இருக்கு சாதி. அம்பேத்கர் வந்து ஒரு இடத்த சொல்றாரு, சனாதானம்னா என்ன? சனாதானம்னா மாறாதது, நிலைத்த தன்மை கொண்டது. அவர் சொல்றாரு மாறி வந்திருக்குதுயா, நீ அறிவியலா நீ பாரு, நான் மாறி வந்திருக்குது நான் ப்ரூவ் பண்ணிட்டுனா அப்ப மாறாதுன்றது பொய், அப்ப இந்து மதம் பொய்ன்றது நீ ஒத்துக்கிறியான்னு கேட்கிறாரு. எப்படி அவர் ப்ரூவ் பண்றாருன்னா வேதங்கள்ல சொல்லப்பட்ட 4 சாமியை சொல்றாரு. வர்ண பகவான், பிரம்மா, அப்புறம் இன்னும் 2-3 கடவுள் சொல்றாரு. அந்த கடவுள் யாருமே இப்ப யாரும் வழிபாட்டுல கிடையாது. அவன் என்ன பண்றான்னா சிறு தெய்வங்களை எல்லாம் இணைச்சி பெருதெய்வங்களா உருவாக்குறது, புத்தர் கோயிலை உடைச்சி ஐயப்பன் கோயிலா மாத்துறது, வெங்கடாஜலபதியை மாத்துறது. இத மாதிரி நீ வந்து மாறாதுன்னு சொல்ற, ஆனா நீ என்ன பண்றான் சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து அப்டேட் பண்ணிக்கணும் வந்திருக்கிற. அப்ப மாற்றம்ன்றது ஒன்றுதான் மாறாதது என்பது, அப்ப நீ சொல்ற எல்லாமே கட்டுக்கதையா இல்லையான்றதான் அவர் ப்ரூவ் பண்றாரு. அப்போ நிறைய விஷயங்கள் சாதி கூட சரி, சாதியுடைய தீண்டாமை வந்து சொல்லுவாங்க சாதியெல்லாம் பலம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு. மிக நுட்பமா இருக்குதுன்னு சொல்றேன் நான். இப்போ முன்னாலும் போனீங்கன்னா குளத்துல தண்ணி குடிக்கிறதா இருக்கும், அப்ப குளத்துல விடமாட்டான்றதான் பெரும் பிரச்சனையா இருக்கும். அப்ப தூரத்துல வந்து பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாதியெல்லாம் ஒழிஞ்சு போச்சு, எங்க ஊர் குளத்துல எல்லாம் இப்போ வந்து எல்லாரும் யாரு வேணா இறங்கலாம். இப்ப எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணி கூட இறங்கும். ஏன்னா இப்ப தண்ணி டேங்க் வந்து இப்ப குளத்துல இருந்தது தண்ணி டேங்க் வந்து இப்ப தண்ணி குடிக்கிறது டேங்க்கு மாறிடுச்சு. வடிவம் வேற ஒண்ணா வந்த பிறகு அதுலதான் வந்து இப்ப மலத்தை கலக்கிறான், சாணியம் கலக்கிறான். அப்போ தீண்டாமைன்றது வந்து தொடர்ந்து சாதி வந்து நுட்பமா தன்னை வந்து அப்டேட் பண்ணிக்கினே இருக்கு ரொம்ப. அதே போல நம்மளுடைய போராட்டங்களும் அம்பேத்கர் வந்து சொன்னதை அப்படியே நம்ம வந்து ஈயடிச்சான் காப்பியாக அப்படியே ஃபாலோ பண்ணாம தொடர்ந்து அவரை வந்து சூழலுக்கு ஏற்ற மாதிரி போராட்ட வடிவங்களுக்கு ஏற்ற போல் தன்னை அம்பேத்கரை முன்னிறுத்தி நாம் தொடர்ந்து இதுக்கான விஷயங்களை நம்ம வந்து முன்னெடுக்கணும் என்று கூறி வாய்ப்பு கூறி நன்றி கூறி வணக்கம். அது நன்றி. பொதுவா சாதி வந்து தலித்துகளுக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பொது புத்தியில இருக்குது. ஆனா இந்தியாவில் பிறந்த எல்லாருக்குமே சாதி ஒரு பிரச்சனை தான். இங்க அடிப்படைவாதியா இருக்கிற எல்லாருக்குமே நேரடியா வந்து சாதிய படங்கள் தான், இல்ல வந்து அடிப்படைவாதியில இருந்து சாதிக்கு எதிரான ஆட்களா காட்டப்படுறதுக்கு மத்தியில ஒரு பேச்சுலர்னு ஒரு படம் வருது. அந்த படம் வந்து நேரடியா சாதியை பத்தி பேச தேவையில்ல, ஆனா அவன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கிறான், அவனோட குடும்பங்கள் அந்த பொண்ணை வந்து எந்த மாதிரியான ஒடுக்குமுறைக்கு உட்படுத்துது, இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான கொங்குல இருந்து வந்து ஒரு நான்தலித் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த பொண்ணுக்கு நிகழ்த்துற மொத்த நிகழ்ச்சியையும் அந்த படங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப சரியான அளவுல அந்த படத்தை சொன்னதா நான் நினைக்கிறேன். தோழர் சதீஷ் ஜெயக்குமார் அவர்களை கூப்பிடுறேன். சிவகுமார் தோழர். தொடர்ல ரொம்ப பதற்றமா இருக்கு, 1-2 பேச வர்றது எனக்கு. இந்த இன்னாரிட்டோவோட ரெவனன்ட்னு ஒரு படம் இருக்குல்ல, அதில் வந்து அந்த ட்ரைப் ஒருத்தர் இருப்பார் மலை மேலே. அவர் வந்து ஒன்று சொல்லுவார், இந்த பிரெஞ்சு பீப்புளை பார்த்து சொல்லுவார், யூ டிக் எவ்ரி திங், எங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டீங்க, நிலம், பெண்கள், என்னோட சொத்து எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். இப்போ பொதுவாக திரைப்படங்களும் சரி இலக்கியமும் சரி, எந்த நிலம் வந்து மிகப்பெரிய ஒரு பதற்றத்துக்குள்ள இருக்குதோ, பதற்றத்துக்குள்ள வச்சிருக்காங்களோ, குறிப்பாக ஈரானியன் சினிமா சொல்லலாம், அந்த சினிமாக்கள் வந்து ரொம்ப உண்மைத்தன்மையோட அந்த மக்களுக்காக அந்த நிலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அது அந்த ஒடுக்குமுறையில் இருக்கிற அதனால அது வருது. எந்த நிலம் வந்து ரொம்ப இயல்பா ஒரு மாதிரி ரொம்ப சேச்சுரேட்டடான
ஒரு எமோஷனலுக்குள்ள இருக்குதோ அந்த நிலங்கள்ல இருந்து சரியான இலக்கியமோ சரியான திரைப்படங்களோ வரதில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னன்னா அந்த உந்துதல் இல்லாததான் ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. அப்போ ஏன் வந்து மதன் எடுத்த படத்துக்கு நான் வரேன். குறிப்பா வந்து அந்த ஒடுக்கப்பட்ட ஒரு ரேஸ்ல இருந்து வர்ற ஒருத்தர் வழக்க வந்து நம்ம நிறைய வழக்கு இருக்குல்ல. இப்போ வழக்குன்னா நம்மளுக்கு உடனடியா நினைவில் வர்றது என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் ஞாபகத்துக்கு வரும், இல்லை ஒரு லாயர் ஞாபகத்துக்கு வருவார். இந்த 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 ஷார்ட் ஃபிலிம்ல ரொம்ப இயல்பா உண்மையான அதிகாரம்னு ஒன்று இருக்குல்ல, அதை பத்தி பேசுனதுக்காகவே ரொம்ப முக்கியமா மதனுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா வழக்குங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, அதிகாரம் தான். நீங்க ஒரு போலீஸ்காரராக இருக்கலாம், ஒரு ஒரு ஆதிக்க மனநிலையில் இருக்கிறவராக இருக்கலாம், ஒரு சாதிய மனநிலையில் இருக்கலாம், இல்லை ஒரு மதத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்களா இருக்கலாம். எல்லாருமே வந்து அவன் என்ன சொல்ல வரான், உன்னை விட இன்னொருத்தன் கீழே இருக்கான்னு தான் சொல்ல வரான். அப்போ அந்த அதிகார மனநிலைக்கு எதிராக இருக்கிறது தான் ஒரு வழக்க வாங்கணும்னோட நிலையா இருக்குதுங்கிறது தான் இந்த இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ஒரு ஒரு 10 மோசமான படம் எடுத்து, மோசமான படமே எடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு பிரச்சனை. ஒரு 10 சுமாரான கதை எழுதுறது ஒரு நல்ல கதை எழுதுற மாதிரி அப்படின்னு நினச்சிக்குவோம். இது வந்து இதுக்குள்ள இருக்கிற ஃப்ளாஷ் எல்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை. ஒன்னே ஒன்று மட்டும்தான் கலைக்கு, ஆர்ட் ஃபார்முக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்னே ஒன்று தான், அதோட நோக்கம் என்னவா இருக்குதுங்கிறது தான். மதனோட ரோக்கம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு, அதை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஏன்னா ஒரு 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 இந்த ஷார்ட் ஃபிலிம் எங்களை ரொம்ப பொதுவாக பேசுனதில்ல, அவனுக்காக அந்த ஷார்ட் ஃபிலிமுக்குள்ள பேசுவோம். அதில் ரொம்ப இயல்பாக அமைஞ்சிருக்கிறது ஒரு டிஸ்கஷனுங்கிறது நம்ம யாருக்கு எதிராக இருக்கிறோமோ அவங்க கூட நிகழ்த்தப்பட வேண்டியது தான், நம்மளுக்குள்ள நிகழ்த்திக்கப்பட வேண்டியது இல்லைங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். அது நிறைய பேர் பேசியிருக்காங்க, தோழர் ரஞ்சித் அவர்களும் சரி, எல்லாருமே. அதாவது வந்து அந்த ஆதிக்க மனநிலைக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்கூடையும் பேசுறதுக்கான டிஸ்கஷன் தான் நம்ம இந்த ஆர்ட் ஃபார்மை கையில் எடுத்துருக்கிறோம். இன்னைக்கு அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம், உரையாடல்கள் நிகழ்ந்துட்டே இருக்குதுல்ல. அதில் வந்து ஷார்ட் ஃபிலிமில் வந்து அதில் ஒரு பையன் இருப்பான், அவனோட உரையாடல் வந்து ரொம்ப முக்கியமானது. அவன் பேசிட்டே இருப்பான் தொடர்ந்து, என்னன்னா டேய் நீ கம்முனு வர்றா, நீ பேசாத, பார்த்துக்கலான்னு ஒருத்தன் சொல்லிட்டு தொடர்ந்து அவனோட குரல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் ரொம்ப முக்கியமானவன். அவன் இல்லைன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து முழுமையடையாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹீரோவா நடிச்சுவார் அவர் வந்து சொல்லுவார், அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறப்போ அப்போ சொல்லுவார், நான் எங்கள் அப்பாவுக்கு என்ன வயசு ஆகுது, 50-55 வயசு இருக்குமா, நான் வந்து உங்கள் அப்பா அண்ணான்னு கூப்பிட்டா கூட உன்னால் ஒத்துக்க முடியாது, நீ வந்து வாப்போன்னு கூப்பிடுறேங்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல, அது வந்து அது மட்டுமே போதும் மதனோட இந்த மொத்த ஷார்ட் ஃபிலிமுக்கான இதுவும் அதுதான், அவ்வளோதான். அதுக்குள்ள வந்து அந்த கோழி ஷாட் காட்டுறது, அண்ணா சொன்ன மாதிரி என்ன சொல்றதுன்னா, அந்த ஊர் தெருக்கள் வந்துட்டு இருக்கிறத விட காலனி தெருக்கல்ல வந்து டக்குன்னு கையெல்லாம் வச்சுட்டு வெளில வந்துட முடியாது, அந்த சமயம் வச்சுருவாங்க. அந்த வன்முறை தேவையில்லை. ஆனா அந்த மாதிரி குறைகள்லாம் வந்து இப்போ மக்கள் வந்து எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து அந்த பயம் ஒன்று இருக்குல்ல, அந்த அதிகாரத்து மேல இருக்கிற பயம்தான். அவனை வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு விஷயமா நம்ம பார்க்க தேவையில்ல, அவன்கிட்ட ஒரு பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, அதை விட அவனுக்கு வந்து சாதி இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால அந்த இடத்துல வந்து அவங்க பண்ணாலும் அந்த அம்மா இது பண்றது, நீங்க எல்லாம் என் புள்ள மேல கை வைக்காதீங்க பார்த்துக்கலாம்னு சொல்றது இருக்குல்ல, அதெல்லாம் ஓகே தான். அதோட குறியீட வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். அதனால அது பெரிய இஷ்யூ இல்லை. குறிப்பாக ஒரு திரைப்படம் வந்து நிறைய கதைகள் இங்கே சொல்லப்பட வேண்டியிருக்குது. எந்த கதையை நம்ம சொல்கிறோம் முதல்ல தீர்மானிக்கப்படுதில்ல, அந்த இடத்துலயே அந்த நோக்கம் உண்மையாக நேர்மையாக இப்படி வழக்கு மாதிரி இருக்கிறப்ப அந்த ஃபிலிம் மேக்கரும் அந்த ரைட்டிங்கும் அந்த திரைப்படமும் போற்றுதலுக்குள்ளா மாறுது. வழக்கு வந்து ரொம்ப போற்றுதலுக்குள்ளானதா இருக்குதுன்னு நான் நம்புறேன். அதுக்குள்ள இருக்கிற குறைகள் எல்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லை. ஃப்ளாலெஸ்ஸாக இருந்தது, ரொம்ப இயல்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப முக்கியமானது. ஸ்கோரு மற்ற விஷயங்கள் லிப்ஸிங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியல. அதனால
ரொம்ப மகிழ்ச்சி. மதன் வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து அண்ணா சொன்னாங்க, இந்த மாதிரி நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்படுற இடம் வந்து தான் இதோட டிஸ்கஷனே. அந்த டிஸ்கஷனை வந்து இந்த இடம் கிரியேட் பண்ணியிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. மகிழ்ச்சி. எல்லாருமே பேசிட்டாங்க. அடுத்ததா இந்த படத்தோட இயக்குனர் மதன் இந்த படத்தை பத்தி முழுமையா பேசுறதுக்காக வந்தேன். நன்றி தான் சொல்லணும். நான் நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன். வந்திருக்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. இந்த அண்ணங்களுக்கு வந்திருக்க அண்ணங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நன்றி. இல்லை என்ன டீம் பேர் சொல்லவா? எல்லாத்தையும் அண்ணா அப்படியே வந்துருங்கண்ணா. கேமரா முரளி அண்ணா வாங்கண்ணா. கேமராமேன் அண்ணன், அசிஸ்டண்ட் பரத், பென்னி, அப்புறம் ஆக்டர் செல்வா, தமிழ், ஷாருஹாசன், அழகு முருகன், அயனார் அண்ணன் வரல, தினேஷ் அண்ணன், மாப்பிள்ளை விஜயெல்லாம் இல்லைங்க. மியூசிக் டைரக்டர் திவாகரண்ணா ஆண்ணா. எடிட்டர் மாரி அண்ணன், அப்புறம் வந்து திலீப் வரல இன்னைக்கு. வாங்கலாம்ண்ணா. அப்புறம் வந்து இந்த இது கிரவுட் ஃபண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு காசு கொடுத்தது 3 அண்ணங்க ரொம்ப முக்கியமானவங்க. 2 அண்ணங்க, என் தங்கச்சி, என் கூட பிறந்த தங்கச்சி இசைமாலினி, அவ ஒண்ணு. அப்புறம் வந்து ரவி அண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தர். அப்புறம் அலெக்ஸ் அண்ணா இங்க வந்திருக்காரு. அலெக்ஸ் அண்ணன் அவங்க தான் வந்து சென்னை போர்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். அதுக்கு வந்து அவங்க 3 பேர் தான் காசு கொடுத்தாங்க. அது முடிஞ்ச உடனே ஊர் போர்ஷனுக்கு ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் ஊர் போர்ஷனுக்கு போனோம். அதுக்கு வந்து இங்க கூகையில் இருக்க தோழர்கள் எல்லாத்தையுமே நான் காசு கேட்டிருந்தேன். எல்லாரும் 500, 1000 கொடுத்தாங்க. அப்படி எல்லாருமே உள்ளதான் இருக்காங்க, எல்லாருமே கொடுத்தவங்க எல்லாரும். அப்புறம் வந்து ரஞ்சித்தனோட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கவங்க இலான, ரொம்ப முக்கியமா எனக்கு இலான, தினேஷ் அண்ணன், கோபி அண்ணன், விடுதலை அண்ணன், சின்ன அண்ணன், இவங்க எல்லாருமே எனக்கு வந்து அமௌண்ட் கொடுத்தாங்க ஊர் போர்ஷன் எடுக்கிறதுக்கு. அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு. அது வந்து ரஞ்சித் அண்ணா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ரஞ்சித் அண்ணனுக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றிண்ணா. அண்ணன் வரல, தங்கலான் இது கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால அண்ணன் வர முடியல. அப்புறம் இந்த ஸ்டோரி வந்து எனக்கு நான் 2 சம்பவம் எங்க ஊர்ல ரொம்ப எனக்கு பாதிச்ச சம்பவமா இருந்தது. நான் இந்த கதை இந்த ஒரு சின்ன சின்ன மேட்டர் எல்லாமே நான் ரஞ்சித் அண்ணாட்டே சொல்லியிருக்கேன். சார் போட்ட இன்டர்வியூலன்னு நினைக்கிறேன். இங்க உட்காந்துட்டு நான் ஊர்ல இப்படி பண்றாங்கண்ணா, இப்பெல்லாம் எங்க அப்பா அப்படி பேசிட்டு இருக்காங்கண்ணா எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய், நீ அதெல்லாம் விட்டுரு, நீ அவனை நினைச்சு டிஸ்டர்ப் ஆகாத. இங்க அதுக்கு தான் உனக்கு தான் இவ்வளவு புக்ஸ் எல்லாம் இருக்கு. நீ இதை படிச்சு அவனுங்களை மறந்து நீ வேற மாதிரி வரணும்டா, உன்னை இங்க இருந்து தயார்படுத்துவடா அப்படின்னாரு. அது ஒண்ணு அடிக்கடி நான் நினைச்சிட்டே இருப்பேன். ஆனா அவர் அதை மறக்க சொன்னாரு. எனக்கு அதே நான் எழுதிட்டேன். எனக்கு அதை விட்டு வெளியே வர முடியனால அதை எழுதி ஒரு ஸ்டோரியா அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டேன். ஆனா நான் அப்போ ஒரு மனநிலை இருந்திருப்பேன்ல, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ எழுதின ஸ்கிரிப்ட் தான் அது. ஆனா இப்போ நான் பண்ணும்போது நிறைய ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் எனக்குள்ளே, தலித் பாலிடிக்ஸ் எப்படிலாம் அண்ணங்க பேசுறாங்க அதுல இருந்து கத்துக்கின்னு இப்போ ஒருவேளை நான் இது பண்ணியிருந்தேன்னா திருப்பி ஒருவேளை எதிர்த்தாக்குதல் நான் அந்த அண்ணங்க சொன்ன தப்பெல்லாம் நான் பண்ணாம இருந்திருப்பேன். ஏன்னா அப்போ பண்ணனால அது பண்ணிட்டேன். அது ஒண்ணு. அப்புறம் அதான் ஊர்ல 2 சம்பவம் நடந்ததுதான். இப்போ கோயில் திருவிழா அப்போ முடிஞ்சது எங்க ஊர்ல. இது 13 சமூகம் கொண்டாடுவாங்க அந்த திருவிழாவை. அதுல வந்து எங்களுக்கு கிடையாது, பல்லர் பறையர் அருந்தருக்கு மட்டும் கிடையாது. அப்போ வந்து நம்ம பசங்க அந்த கச்சேரி பார்க்கறதுக்காக போவாங்க. சின்ன சின்ன பசங்க 8வது 10வது படிக்கிற பசங்க, 12வது படிக்கிற பசங்க ஒரு 6-7 பேர் போனாங்க. போனோடனே ஒரு 30 பேர், ஒரு சமூகம் மட்டும் இல்ல 3 சமூகம் சேர்ந்து 30 பேர் இதுல ஒரு முள்ளுக்காட்டுல போட்டு அடிச்சாங்க. பின்னாடி முதுவோட அப்படியே முள்ளோட குத்தி இருந்து வந்தானுங்க. அவனுங்களை கூட்டிட்டு போயிட்டு பீஸ் மட்டும் எனக்கு தெரியும். முழுமையா வந்து இந்த இவ்வளவு இருக்குலாம் எனக்கு தெரியாது. சாதியை பத்தி பேசிட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவங்க மேல. அது மட்டும் தான். அது எங்க தெருல யாருமே அதுக்கு முன்னாடி யாரும் கொடுக்க கூட இல்லை. நான் வந்து அப்புறம் போய் அண்ணங்க அங்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அண்ணங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எங்க ஊர்ல இருக்கவங்க அவங்களும் வந்தாங்க. வந்துட்டு நேராக போய் நைட் 2 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பேசுறோம். ஒரு எஸ்ஐ கூப்பிட்டாரு. நான் போய் எனக்கு எதுவுமே தெரியாது. போயிட்டு என்னடே
என்ன கேஸ்ல பண்ணுவானா, என்ன ஆகுதுன்னா சரி வேற கேஸ்ல போடுவானா, அவனை அடிச்சு உட்கார வச்சாங்க. அவன் ஜட்டியோட உட்காந்து வந்த ஒரு பையன் 30 பேத்துல ஒருத்தனை மட்டும் கூட்டிட்டு வந்து ஜட்டியோட உட்கார வச்சுட்டு அவனை எப்படி வச்சிட்டேன் பாத்தியா போதுமா அப்படின்ட்டு சார் பிசி ஆக்ட்ல பதிவு பண்ணுங்க சார். என்ன கேஸ் வா அப்படின்னாங்க. பிசி ஆக்டா, அவனை இவ்வளவு தூரம் அடிச்சிருக்கு வேற ஆக்ட்ல போடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு எஸ்ஐ அப்புறம் அந்த ஊர்ல ஒரு அவங்க தான் நாட்டாமன்னு நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. இங்க பாரு நாளைக்கு உங்க கட்சி யாராவது வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டாங்க நீ எந்த குரூப் அப்படின்னாங்க. ஜான் பாண்டியன் குரூப்பா திருமாவளவன் குரூப்பானாங்க. நான் திருமாவளவன் பார்ட்டி. ஓகே அப்படியா சரிங்க வா, நீ வந்து உங்க இயக்கங்களோ இல்லை உங்க கட்சிக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா நாளைக்கு வந்து இதை அப்படியே பேசி முடிச்சுடுவாங்க, நீ மட்டும் நின்று பண்ணிட்டு இருக்காதப்பா, உனக்கு என்ன தேவையோ நான் பண்ணி கொடுக்குறேன், அந்த பசங்களுக்கு பாதிக்கப்பட்ட பசங்க எல்லாத்துக்குமே செட்டில் ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம்ப்பா நாளைக்கே அப்படின்னாங்க. நான் நீங்க யாருமே வரலனாலும் நான் எங்கள் ஊரை கூப்பிட்டு வந்து நான் எப்படியா நான் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுவேன். அடுத்த நாள் காலையில் எங்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்க அண்ணங்கள்லாம் கால் பண்ணி சொல்லி அப்புறம் அவங்க எப்படி ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு தெரியல, காலைல 6 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாரு எஸ்ஐ, இங்கே வா அவனுக்கு தெருக்கு போலான்னாங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு 4 பேர் கைது பண்ணானுங்க. 4 பேர் உள்ள அவங்க தெருக்குள்ள என்னை கூப்பிட்டு போனார் புல்லட்ல உட்கார வச்சு. பின்னாடி இறங்கினா அவனு இல்லைன்னா ஒருத்தன் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தான், ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தான், எல்லாத்தையும் எழுப்பிட்டு அவர் வண்டி என்கிட்ட கொடுத்துட்டு ஆட்டோவில் அவங்கெல்லாம் கூட்டிட்டு கைது பண்ணாங்க. அது வந்து தொடர்ந்து கேஸ் பதிவே பண்ண மாட்டாங்க அண்ணன் சொல்ற மாதிரி. அது நிறைய அழுத்தம் கொடுத்து அங்க ஒர்க் பண்ண கள போராளிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு அண்ணங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த இடத்துல சொல்றேன். அந்த சம்பவம் இது வந்து எங்க அண்ணனுக்கு நடந்தது. இதுல பாதிக்கப்பட்டது நானும் தான், என்னையும் தான் அடிச்சாங்க. என் கையில இருந்து ரத்தம் வந்தது. நாங்க 2 பேர் தான், ஆனா நான் ஒருத்தனா நான் எழுதுனது 2 பேர் என்னால ஏன்னா எனக்கு ஊர் சப்போர்ட் வந்துச்சு. ஏன்னா என் அண்ணன் பாதிக்கப்பட்டான்ல, அவனுக்கு வந்து ஊர் சப்போர்ட் வரல. நான் லாஸ்ட் என் கையில அடிபட்டு இருக்கு. அவன் ஒரு பக்கம் நான் பார்க்கும்போது அவன் வந்து அவனோட இது வேட்டிலாம் அப்படிதான், நான் அப்படிலாம் காட்டணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் நான் அண்ணங்கெல்லாம் காட்டும் போது ஏன்டா அடி வாங்குறது, ஏன்டா அப்படி காட்டணுமோடா அப்படின்னாங்க. எனக்கு ஒரு நான் என் கண்ணில் எங்கள் அண்ணனை பார்க்கும்போது அவனுக்கு இப்படி அவனுக்கு மறைஞ்சது அப்படியே போட்டு மறைச்சிட்டு இருந்தான். அதை சுற்றி யாருமே வரல. அப்புறம் வந்து சரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எல்லாரும் ஊர்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நான் சொல்லும் போது என் கையில் வந்து எங்கள் வீடு முக்கு வீட்டில் காப்பி தூள்லாம் வச்சு விட்டாங்க. என் கையில் ரத்தம் வந்துட்டு இருக்கு. எங்கள் அண்ணனுக்கு வாயிலேருந்து ரத்தம் அந்த இதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு மாதிரி வேட்டிலாம் கிழிஞ்சு கிடக்குறான். கைது பண்ண சொல்லும் போது அவனுக்கு வந்து ஊர் சப்போர்ட் யாருமே வரல. நான் வந்து அந்த ஊருக்காரன், எனக்கு சப்போர்ட் இருக்காங்க. ஆனால் அவனுக்கு ஏன் கேட்டால் ஊர் வரி கொடுக்க மாட்டான், அவனுக்கு எதுக்கு ஊர் போகணும், அதெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசி ஒரு வழியாக கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு ஒரு நிறைய அழுத்தம் கொடுத்து தான் அந்த கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணோம். எனக்கு இதை நான் அது ரொம்ப எனக்கு மண்டக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒன்று இதை சொல்லுவோம், எப்படியாவது கொஞ்சம் ஒரு கதையாக்குவோம் அப்படின்ட்டு. சென்னை போர்ஷன் எல்லாமே புனைவு தான், நானா செட் பண்ணதான். அது இப்படி இப்படிலாம் இருப்பான், இப்படிலாம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. எப்படி வந்திருக்குன்னு தெரில. இப்போ நீங்க அண்ணாங்க போனதுக்கப்புறம் நீங்க எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லலாம். இப்போ டைம் பத்தல, அதனால முடிச்சுக்கலாமாண்ணா? சரி, அவ்வளோதான், முடிஞ்சு. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரிலீஸ் ஆகும், இந்த வாரத்தில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது வச்சுன்னா எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த படத்தை பத்தின கேள்வி உங்களுக்கு எதுவாக இருந்தா நேரடியாக கேட்கலாம். கேட்கலாம். எத்தனை படம் எடுத்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை, எப்படி இந்த இதை வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன். எத்தனை படம் இப்படி எடுக்கலான்னு இருக்கிறீங்க. இந்த சூழல் வந்து மாறுறதே மாற மாதிரி ஒரு ஐடியாவே கிடையாத மாதிரி இருக்குது. எத்தனை படம் அப்படி எடுக்கிறது? இந்த ஜாதி இதை வச்சு எத்தனை படம் நம்ம எடுக்கிறது? தலித்துன்றதுக்காண்டி எத்தனை படம் எடுக்கிறது அப்படின்றது ஒரு கேள்வி எனக்கு. ஜாதி வச்சு வந்துச்சுங்க சார், அதனால எத்தனை படம் இன்னும் எடுக்கிறது இதை வச்சு? அதானே மாற ஊர்ல எடுத்துட்டு தான் இருப்போம் அந்த மாதிரி, அப்படிதானே. ஆனா நான் வேற மாதிரி சொல்லுவேன். இதுக்கப்புறம் என் கதை இப்படி சொல்ல மாட்டேன். நான் இதுக்கப்புறம் நானே மாறிட்டேன். நான் கண்டிப்பா வேற மாதிரி தான் சொல்லுவேன் கதை. அந்த மாதிரி இருக்காது, சோகமா ஒரு மாதிரி இருக்குல்ல, அது இருக்காது. வேற யாராவது கேக்குறீங்களா? எல்லாம் முடிச்சுக்கலாம். ஹலோ, அந்த கிரவுண்ட்ல ஒரு சம்பவம் நடக்குது இல்லைங்களா, அவங்க அட்டாக் பண்ண, அது உண்மையாவே அப்படிதான் நடந்துச்சா? ஆமாண்ணே. உங்களுக்கு தனியா ரிமோட்ல வச்சு தாக்கல, நான் அந்த மாதிரி சென்ட்ரல் நானும் இருந்தேன். அதான்
உண்மை நடந்தது, நானும் தான் கூட இருந்தேன். நான் தடுத்தேன், எனக்கும் நானும் அதுல பாதிக்கப்பட்டு வந்தேன். உங்க ஊர் மக்கள் யாரும் வந்து தடுக்கல? தடுக்கல. பசங்க யாரும் இல்லைண்ணா, அப்போ பசங்க இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த தடுக்க மாட்டாங்க, தடுக்க மாட்டாங்க இல்ல. வழக்குன்னு சொல்லி நீங்க டைட்டில் வச்சிருக்கீங்க. இப்போ இந்த டைட்டிலை வச்சு அந்த வழக்கு மூலமா தலித்துகள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து நீங்க பேசணும். அதாவது இந்த கூகையில உள்ளவங்களும் வந்து இப்போ நீங்க ஒரு வழக்கு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கீங்கன்னா இன்னும் நிறைய வழக்குகள் வந்து இதனால பாதிக்கப்பட்டவங்க இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த கதைகள் இந்த டைட்டில் மூலமா நடக்கணும், அந்த பேசப்படணும்னு சொல்றேன், ஆசைப்படுறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. விடுதலை சிவபி. இந்த திரைப்படத்துல நடிச்ச செல்வா நம்ம கிட்ட அந்த நடிப்போட அனுபவத்தை பத்தி பேச. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதை ஒரு 2 வருஷம் முன்னாடி மதம் என்கிட்ட நரேட் பண்ணான். அப்போ நான் இங்கே தான் உட்காந்து டிஸ்கஸ்லாம் பண்ணோம். டிஸ்கஸ் பண்ணி அப்போ கூகையில் இருக்க தோழர்கள்லாம் வந்து நிறைய இன்புட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இது எப்படி சாத்தியமாகும்னு தெரில. ஏன்னா நிறைய செலவாகும். இங்கே 3 நாள், ஊரில் 3 நாள், ரிகர்சல் ஒரு 3 நாள் வச்சோம். அது கொஞ்சம் எப்படியே எடுத்துட்டோம். இது எடுத்ததுக்கப்புறம் நிறைய ஃபீட்பேக்ஸ்லாம் எங்களுக்கு வந்துச்சு. அது முடிஞ்ச அளவுக்கு சரி செஞ்சுட்டு நாங்கள் அடுத்த கட்ட போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நன்றி. அவ்வளோதான். சிங்கம் பேசுங்க. இங்க உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் புக்ஸ். அப்பப்போ டீ சாப்பிட போயிடுவேன். இங்க உட்கார வச்சு தண்ணிலாம் வச்சிருக்காங்க, ஐஸ் வாட்டர்லாம். அது புதுசா இருக்கு. மதனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இது வந்து நான் ஒரு 10 நாள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் படத்துல நடிக்கிறதுக்கு, அப்புறம் டப்பிங்க்கு. இதுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. இதுக்கு இப்போ பண்ணா இன்னும் பெட்டரா பண்ணுவேன். நான் ஆக்ட் பண்றதுல மதன் இப்போ பண்ணா இதே படத்தை பெட்டரா டைரக்ட் பண்ணுவோம், பெட்டரான அவுட் வந்திருக்கும். ஸோ மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பட் பேசின அரசியல் வந்து சாலிடான அரசியல், கரெக்டான பேசியிருக்கான், அது உண்மையானது. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப நன்றி. இது இந்த மதனுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும், இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. எனக்கு நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கும், கொஞ்சம் அது எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. வேற என்ன சொல்றது, இன்னொன்று எனக்கு இந்த ஒர்க் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு, ஈஸியாக. எனக்கு காரணம் என்ன, இந்த ரிஹர்சல்லாம் ரொம்ப பக்காவாக வந்து பார்த்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ எனக்கு அதனால என்னோட கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. எனக்கு அந்த ஒர்க் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் மதன். இது என்னன்னா, இந்த மிஸ்டேக் பற்றி ஏன் நீங்களே அப்படி சொல்கிறீங்க? எதுவும் மிஸ்டேக் எல்லாம் ஒன்றும் கிடையாது. காப்பி அடிக்கிறது மட்டும்தான் அப்படியே பண்ண முடியும். புதுசாக ட்ரை பண்ணுறோம், சின்ன பிசுறு தட்ட தான் செய்யும். அதனால் இது வந்து எவனுமே சொல்ல முடியாத கதை, பேச முடியாத கதை, எல்லாரும் சொல்ல தயங்குற கதை. இந்த கதைக்கு அவன் வடிவம் கொண்டு வர்றதே பெரிய விஷயம். இந்த கதையை யாராவது முதல்ல போயிட்டு ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறாங்க, ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்படியெல்லாம் ஒரு கதை இது எடுக்க முடியுமானே யாரும் சொல்ல மாட்டாங்க. புதுசாக ட்ரை பண்ணும்போது இப்படி தான் தொடர் வரும். இது அடுத்தடுத்து இது வந்து ஒரு புதிய பாதை, இது நீங்கள் தான் உருவாக்கின்னு இருக்கிறீங்க. அதனால் இது வந்து தவறுன்னு யாருமே நீங்கள் அதை அப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்கும். நீங்கள் இப்போ எடுத்த படம் எனக்கு கன்வே ஆயிடுச்சுல்ல, அது போதும், வேற எதுவுமே இல்லை. இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஸ்டீஃபன் தோழர். ஐயா, நான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்து பேச சொல்கிறீங்க. ஆனால் அதையும் எனக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா தொடர்ச்சியாக எல்லாரும் மிஸ்டேக் பண்ணிட்டு தான் மன்னிச்சிடுங்கன்னாங்க. எனக்கு நான் உட்காந்து பார்க்கும்போது, ஏன்னா எடிட்டிங் டேபிள்லையும் சரி, மியூசிக்லையும் சரி, எஃபெக்ட்ஸ்லையும் சரி, அங்கே தான் தெரியும். நம்ம நிப்பாட்டி பார்த்துட்டு இருப்போம். அப்படி எதுவுமே தெரில. இந்த அரசியல் இதுக்கு மேலே எப்படி பேச முடியும், ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. ஆனால் அதனால் கரெக்டாக சொன்னீங்க, ரொம்ப நன்றிண்ணா. நான் இங்கே வடபழனியில் ஸ்டுடியோ வச்சுருக்கோம், நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அரசியல் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரீதியாக பெருசாக வரவே இல்லை. என்னடா வரவே இல்லை அப்படின்னு பார்த்தா, திடீர்னு தம்பி ஆனால் மதன் வந்துட்டு யார் மூலியமாக வந்தாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் அந்த சைடு தான், தென்காசி அந்த சைடு. பரவாயில்ல, ரொம்ப நாள் ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். குறும்படங்கள் பண்ணும்போது பெருசாக அந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரீதியாக பேசவே மாட்டேன்றாங்க. பேசினாலுமே இவ்வளோ ராவா பேசல. அதனால் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி மதன். நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி.
ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றியும். இந்த படம் வந்து ஷூட் ப்ராசஸ் எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியும். ஸோ இவ்வளோ காலகட்டத்துக்கு அப்புறம் பிரதர் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஸோ இதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். ஸோ ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். ரொம்ப நன்றி. வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்த எல்லாருக்கும் நன்றி. அது என்னென்ன தமிழண்ண எல்லாருக்கும் நன்றி. வாய்ப்பு கொடுத்த மதன் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. மதன் ப்ரோ வந்து ஷூட் அப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு இதில் இருந்தார். திடீர்னு ஆக்ஷன் சொல்லுவார், இல்லை சமத்தில் கத்தியாக சொல்ல மாட்டார். ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான இதில் இருந்தார். அப்போலேருந்து எல்லாருமே அவர் நல்லா வரணும், நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் எல்லாருமே ஒர்க் பண்ணோம். நன்றி எல்லாரும். என்னன்னா இந்த கூகை ஆரம்பிக்க நோக்கமே என்னன்னா, யார் வேணாலும் படம் எடுக்கலாம். இங்கே பிறப்பின் அடிப்படையில் யாருக்கும் அறிவுன்றதெல்லாம் இது அப்படியே பிறக்கும் போதே பேனாவோட தான் பிறந்தோம் அப்படின்றலாம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் படம் எடுக்கலாம். சூழல் தான் முக்கியன்றதுக்கு தான் அந்த சூழலை உருவாக்கி இருக்கிறது. அதனால நான் எடுக்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. நான் இப்போ பார்த்தா கூட குண்டுல நிறைய தப்பு தெரியும். நான் அப்படியே நான் கற்றுக்கிறது ரஞ்சித்தோட கிட்ட வந்து ஒரு படம் எடுக்கிறது தான் கற்றுக்கினேன். ஷூட்டிங்க்கு முத நாள் போகும்போது பயம் இருந்தது. அந்த ஒரு நாள் ஷூட்டிங் ஹேண்டில் பண்ணும்போது 2வது நாள் ஒரு தைரியம் வந்தது. இது வந்து ஒரு அப்டேட் தான் தவிர நான் காலம் முழுக்க எல்லாத்தையும் கற்றுக்குன்னு தான் படம் எடுப்பேன்னா வாழ்க்கையில் ஒரு படம் தான் எடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு புத்தகம் தான் எழுத முடியும். அதனால வந்து நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. நீங்கள் எடுக்கணுன்ற ஒரு செயல் நம்ம தொடங்குறோம்ல, அதுதான் முக்கியம். நம்ம என்ன முயற்சி பண்ணுறோன்றது தான் முக்கியமே தவிர இது மற்றபற்றி நீங்கள் வந்து அவங்க அப்படி எடுத்துட்டாங்க இப்படி எடுத்துட்டாங்க இந்த வரையறைக்குள்ளே நீங்கள் போகவே போகாதீங்க. நீங்கள் எடுக்கிறது தான் படம், நீங்கள் வைக்கிறது தான் ஷாட்டு, நீங்கள் சொல்கிறது தான் கதை. நன்றி. எல்லாருக்குமே நன்றி. வந்திருந்த உங்களுக்கும் நம்ம அண்ணனுங்களுக்கும், அப்புறம் இது கவிஞர் விடுதலை சிகப்பிக்கு வாசுகி அண்ணனுக்கு எல்லாருக்குமே மிக்க நன்றி. சிகப்பி அப்புறம் இது வந்து குறும்படம் நிகழ்வோட நிறுத்திக்காம இன்னும் நிறைய நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீலம் சோசியல், கூகை இந்த மாதிரி இது நீலம் சோசியல்ல நமக்கான ஓப்பனிங்ஸ் நிறைய இருக்கு கூகை தோழர்களுக்கு குறிப்பா. இது லோ பட்ஜெட் டாக்குமெண்ட்ரிஸ் வந்து நீலம் சோசியல்ல வந்து இப்போதைக்கு யார் வேணா பிச் பண்ணலாம். அதாவது கூகை தோழர்களா இருக்கிறவங்க தன்னுடைய கதையை வந்து எடுத்துட்டு வந்து அங்கே வந்து அவங்கள்ட்ட வந்து பிச் பண்ணலாம். அது வந்து மினிமம் ஷூட்டிங் பட்ஜெட் 5000 இருக்கணும். குறைந்தது 25 நிமிடத்துக்கு அந்த டாக்குமெண்ட்ரி வந்து அதோடைய டியூரேஷன் இருக்கணும். இதன் அளவில் உங்கள்கிட்ட யாருக்கிட்ட இருந்தாலும் எந்த ஊரில் நீங்கள் உங்கள் கதைகளை இல்லை உங்கள் ஊரில் நடந்த நிகழ்வை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து நீலம் சோசியல் திலீப்பை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். எல்லாருக்குமே நன்றி. இது வந்து இந்த நிகழ்வு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு எதுக்கு நிகழ்வு நடத்துறாங்க அப்படின்னு இந்த ஷார்ட் ஃபிலிம்ல வந்து இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இல்லை அது இதுன்னு இந்த மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகள் உங்க மனதில் எழலாம். ஷார்ட் ஃபிலிம் முன்னிறுத்துறதுன்றது எங்களோட நோக்கம் இல்லை. தொடர்ந்து கூகையிலிருந்து வளரும் கலைஞர்களை அடுத்த லெவலுக்கு அவங்களோட கொண்டுட்டு போறதுக்கான மேடையை அமைச்சு தர்றதுன்றது தான் எங்களோட விருப்பம். எங்க இயக்குனருக்கும் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.